ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் ஒரு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத கிச்சனை எப்படி நான் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்போவுமே நான் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் லேட்டு தாங்க. காலையில் எந்திரிச்சு கீழே போயிட்டு வாசல் கூட்டி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கார சட்னியும் பண்ணி கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை பண்ண முடியும். இல்லைன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொன்னாங்கன்னா நம்மளால் வேலையில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு டயத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து மதியம் லஞ்சும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப சமையல் வேலை முடியலையேன்ற மாதிரி அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாங்கிறதுனால அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நேற்று கழுவின பாத்திரம் எல்லாமே வந்து இந்த டப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி திரும்பவும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வந்து பால்கனியில் வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு கவுண்டர் டாப்பை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டம்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் எல்லாம் வாஷ் பண்ணி அதை நல்லா வந்து காய வச்சு தொடச்சிட்டு அதை ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் வந்து எப்படியும் ஒன் டே ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்மளோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10 சைஸ் வந்து ஓப்பன் கிச்சன் தான். நான் மாடுலர் கிச்சன் தான். அதனால் கிச்சனை எப்போவுமே நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பார்க்க வந்து நல்லா நீட்டாக இருக்கும். கபோர்டு இருந்தது அப்படின்னாலும் நம்ம பரவாயில்ல, எப்படியோ ஒன்று வச்சு கபோர்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது கபோர்டு இல்லாமல் நான் மாடுலர் கிச்சனாக இருக்கிறதுனால எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா மட்டும்தான் கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும். நேற்று மார்க்கெட் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வரும். கிராசரி ஐட்டம் வந்து 1 மந்த்துக்கு தாங்க வாங்கியிருக்கேனே. இது வந்து சிலது வந்து தீர்ந்து போயிடும். எது வந்து காலியாகுதோ அது காலியான பிறகு அதை மட்டும் கொஞ்சமாக வாங்கிப்பேன். மற்றபடி வந்து ஒரு 1500 கிட்ட ஆச்சு இந்த கிராசரி ஐட்டம் மட்டும். எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நான் எப்போவுமே கிராசரி ஐட்டம்லாம் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா பார்க்குறது எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நம்ம போனதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து பட்ஜெட் எடுத்துகிட்டு போகிறோமோ, எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறோமோ அதை விட கண்டிப்பாக அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலே மோஸ்ட்டாக நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறதே கிடையாது. மளிகை சாமான் லிஸ்ட் எழுதின பொருளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போவுமே அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறப்ப இருக்கிறத விட கிலோவுக்கு வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து சேவ் ஆகும். இந்த பாலித்தீன் கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குமே. ஏதாச்சும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அதை ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். முன்னாடி வந்து நான் அந்த ஸ்டீல் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே திங்ஸை கொட்டி வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால மீஷோவில் தான் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எல்லாமே வந்து 1 கேஜஸ் தான். 1 கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்து 1/2 கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கண்டெய்னர்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து நிறைய ஷெல்ஃபெல்லாம் கிடையாது. கிச்சனில் ஒரு 4 ஷெல்ஃப் தான் இருக்குங்க. அந்த 4 ஷெல்ஃபில் தான் நான் எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம். அதுவும் வந்து ஒரு அடியில் தான் இருக்குது. ரொம்ப வந்து லென்த்தியாக கிடையாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அகலமாகவும் இருக்காது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். கிச்சன் ஓரமாக வந்து சில ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்லாம் வந்து மீஷோவில் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு தேவையான திங்ஸ் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிடுவேன்.
கிச்சன் பார்க்க எப்போவுமே புதுசு போல இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னா, அ எப்பவுமே நான் வந்து இந்த டிப் ஃபாலோ பண்றது, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் கிராசரி ஐட்டம் வாங்குறப்ப கரெக்ட்டா நீட்டா எடுத்து வாஷ் பண்ணி, அ இதில வந்து ரீஃபில் பண்ணி வைப்பேன். ஏன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமா எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துரும். ஏன்னா, நம்மளது ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால, எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமா எண்ணெய் பிசுக்கெல்லாம் சேர்ந்துரும். அதனால மந்த்லி ஒன்ஸ் டீப் கிளீன் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அத வாஷ் பண்ணிவிட்டு, அத ரீஃபில் பண்ணி வைக்க அ ரொம்பவே ட்ரை பண்ணுவேன். எப்பயாச்சும் முடியாத பட்சத்தில மட்டும் தான் வந்து அப்படியே வந்து கிளீன் பண்ணிவிட்டு, தொடச்சிட்டு அப்படியே வந்து ரீஃபில் பண்ணிருவேன். கடுகு, வெந்தயம், துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அ இதெல்லாம் வந்து நானே மிக்ஸ் பண்ணிப்பேன். கடையில வந்து ரெடிமேடா வந்து கடுகு, சீரகம்லாம் மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க இல்லையா? அது வாங்க மாட்டேன். கடுகு மட்டும் லேசா எடுத்து கிளீன் பண்ணி அத புடச்சிட்டு, அதில இருக்கிற தூசி எல்லாம் இருந்தது அப்படின்னா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு அதில கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வெந்தயம் வந்து இப்ப இருக்கிற சம்மருக்கு கொஞ்சமாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து ஹெல்த்துக்கும் நல்லதுங்கிறதுனால, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கனே. எக்ஸஸா எந்த பொருளும் வாங்கல. உடைச்ச கடலை மட்டும் எப்பவுமே சட்னி ஆட்ட கொஞ்சம் வந்து வசதியா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்கேன். அதேபோல ரவை. சப்போஸ் நம்மளுக்கு டிஃபனுக்கு மாவெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா, ரவை இந்த மாதிரி செய்யறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ரவை உப்புமா பண்ணுறதுக்காக ரவை வாங்கி வச்சுருக்கேன். மத்தது எல்லாமே மோஸ்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அவசியமானது தான் வாங்கியிருக்கனே. அவல் உப்புமா பண்ணுறதுக்காக அவல் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். மஞ்சள், அது ஏலக்காய், அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பட்டை, லவங்கம், கசகசா இதெல்லாம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் முந்திரிய மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிருவேன் ஃப்ரிட்ஜில. கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியா வெளியில வச்சுருவேன். ஏன்னா மொத்தமா வெளியில வச்சோம் அப்படின்னா, அது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து லைஃப் வராதுங்கிறதுனால, தேவையான அளவு மட்டும் வெளிய வச்சுப்பேன். உலர் திராட்சை வந்து ரொம்பவே நல்லதுங்க. எப்பவுமே லேடீஸ்க்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, அந்த ட்ரை கிரேப்ஸ வந்து நம்ம தினமுமே ஒரு 4 திராட்சை வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, லேடீஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிக நேரம் நிற்கிறதுனால கிச்சன்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வரும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, உலர் திராட்சை கண்டிப்பா மந்த்லி கிராசரி ஐட்டம் வாங்குறப்ப சேர்த்து வாங்கிருவேன். அதேபோல சாமிக்கு நெய்வேத்தியமா வைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை, கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் வாங்கி அத வந்து வச்சுருவேன். இந்த கீழ இருக்கிற ரேக் வந்து ஃபுல்லா வந்து ரொம்ப டஸ்ட்டா இருந்தது. இந்த ஷீட்ட வந்து நான் வெளியில யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அந்த கேட்டுக்கு வாங்குனது. அது பேலன்ஸ் இருந்தனால அத எடுத்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணேன். இப்ப அத எடுத்துட்டு, அ வால் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். வுட் ஃபினிஷிங் மாதிரி வாங்கியிருக்கேன். அத ஃபுல்லா வந்து நல்லா வந்து ஒட்டிட்டு, அதுக்கு மேல ஸ்டீல்ல இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு, அத தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஃபுல்லா நல்லா நீட்டா ஒட்டிட்டேன். இது வந்து கடப்பாக்கல் தான் ஒட்டி வச்சிருக்கோமே. கடப்பாக்கல் தான் இங்க வந்து வச்சிருக்கிறது. அத ஃபுல்லா நீட்டா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சாச்சு. தொடச்சிட்டு மேல வந்து நல்லா ஒட்டிட்டேன். சூப்பரா இருக்கு பார்க்கவே. வுட் ஃபினிஷிங் குடுத்தனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. இந்த பக்கம் வந்து எனக்கு அது வந்து பத்தல. அதனால வந்து திரும்பவும் ஆர்டர் போட்டு தான் இந்த பக்கம் வந்து அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும். இது போல தாங்க என்னோட கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டீல் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டா மிளகா பொடி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து இருக்கும். இங்க இருக்கிற இந்த திங்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் பாத்திரங்களா யூஸ் பண்றேனே. கீழ வந்து ஃபுல்லா ஓப்பனா இருந்தா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால, அந்த ஃபுல்லா ஒரு ஷீட் வாங்கி உள்ள வரைக்கும் வச்சு வெளிய வந்து கீழ அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டேன். கீழ இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன். மேல இருக்கிறத மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடிக்க யூஸ் பண்றது. இந்த ட்ரேக்குள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரேரா தான் எடுப்பனே. சும்மா 2 சொம்பு, 2 கிளாஸ் இந்த மாதிரி தான் வெளிய வச்சு யூஸ் பண்ணுவேன். மத்ததெல்லாம் இந்த ட்ரேக்குள்ள போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அதிகமா எடுக்க மாட்டாங்க குழந்தைங்க. இது போல எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ண ஈவினிங் ஆயிருச்சு. ஒரு 6:00 ஆயிருச்சு. ஏன்னா வந்து வீட்ல இருக்கிறதுனால ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து, பார்த்து இதுக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்ட்டா இருக்குமா? செட் ஆகுமா? நீட்டா இருக்கான்னு சொல்லிட்டு, அத வந்து செய்யறதுக்கே வந்து டைம் வந்து அதிகமா எடுத்துக்கிச்சு. அதனால எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லா வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டா தொடச்சிட்டு, கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்து கிளீனா வந்து தொடச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிருச்சுங்க.
கவுண்டர் டாப் இது எல்லாமே தினமுமே வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுருவேன். கேஸ் ஸ்டவ்வும் வந்து தினமுமே க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் கிச்சனை எப்போவுமே கொஞ்சம் நான் நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறது. அது மட்டும் இல்லாத வெளியில இருக்கிற இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக பிளான்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நீம் கேக்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட்டு இதை வந்து நாளைக்கு தான் வந்து இந்த பால்கனியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.